राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। அழகான கோவர்தன கிரி பரிக்ரமா பண்ணி கொண்டிருக்கோம். இல்லை கர்க சம்ஹிதை அதில் 7வது அத்தியாயம் கிரிராஜ கண்டம். அதில் ரொம்ப அழகான ஸ்லோகம் ஒன்று காண கிடைக்கிறது. அப்படி சொல்ல தெரியுமா? ஸ்ரீநாதம் தேவதமனம் தம் வதிஷ்யந்தி சஜ்ஜனாஹ கோவர்தன கிரௌராஜன் சதா லீலாம் கரோதி யஹ. இது கர்க சம்ஹிதை ஸ்லோகம். அந்த கர்க சம்ஹிதை ஸ்லோகத்தில் அழகா ஜோரா கண்டினியூஷன் சொல்கிறது. அதில் சொல்லும்பொழுது ஜகநாதோ ரங்கநாதோ द्वारकानाथ एवच बद्रीनाथ चतुष्कोणे भारतस्यापि पर्वते मध्ये गोवर्धनस्यापि नाथोऽयं वर्तते नृप। पवित्रे भारते वर्षे पंचनाथाः सुरेश्वराः सद्धर्ममण्डपस्तम्भा आर्तत्राणपरायणाः तेषां तु दर्शनं कृत्वा नरो नारायणो भवेत्। चतुर्णां भुवि नाथानां कृत्वा यात्रां नरस्सुधीः न पश्येद्देवदमनं स न यात्रा फलं लभेत। श्रीनाथं देवदमनं पश्येद् गोवर्धने गिरौ चतुर्णां भुवि नाथानां यात्रायाः फलमाप्नुयात्। பகவான் பாரதத்தினுடைய 4 திக்குகள்லையும் ஜெகநாதன், ரங்கநாதன், துவாரகாநாதன், பத்ரிநாதன் பிரசித்தமாக இருக்கான். இந்த பாரதத்தினுடைய நடுவில் கோவர்தனநாதன்ற திருநாமத்தோட ஸ்ரீநாதனாக பிரசித்தமாக இருக்கார். பாரதத்தில் இருக்கக்கூடிய இந்த 5 நாதர்களும் தேவர்களுக்கும் நாதன். யார் யார்? பதரிநாதன் இப்படி எடுத்துப்போம். ஜெகநாதன், ரங்கநாதன், துவாரகாநாதன், பதரிநாதன், மத்தியே கோவர்தனநாதன். இந்த 5 பேரும் தேவர்களுக்கும் நாதன். இந்த 5 நாதர்களும் தர்மம் என்னும் மண்டபத்தினுடைய 5 தூண்கள். ஜனங்களை துன்பத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக தயாராக இருக்கார்கள். யார் இந்த மூர்த்திகளை தரிசனம் பண்றாளோ அந்த மனிதன், அந்த நரன் நாராயணன் ஆகிடுறானா. இந்த பூமியில
மற்ற 4 நாதர்களையும் பார்த்துட்டு நடுவில் இருக்கக்கூடிய தேவதமனம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீநாதனை தரிசிக்கலைன்னா அவனுக்கு யாத்திரையினுடைய பலன் கிடைக்கிறது இல்லை. ஸ்ரீநாதனை தரிசனம் பண்ணியாச்சுன்னா மற்ற 4 நாதர்களையும் தரிசித்த பலனை அடைகிறான் அப்படின்னு கர்க சம்ஹிதையில் கோவர்தனகிரி மகாத்மியம் ஸ்ரீநாத மகாத்மியம் சொல்லுறார்கள். நேற்று கூட சொல்லியிருந்தேன் இல்லையா, அழகா மால்யாஹரி அந்த தீர்த்தத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். நம்ம கர்க சம்ஹிதையில் பகவானுடைய இந்த முத்துலிலே வித்தியாசமாக சொல்கிற கிரிராஜ கண்டம் 6வது அத்தியாயத்தில் இந்த பகவான் கோவர்தன மலையை தூக்கி நின்ன பிறகு அவன் யார் என்ன ஏதுன்னு எல்லாரும் விசாரிக்கிறார். நந்தகோபர் கர்க மகரிஷி சொன்னதெல்லாம் சொல்றார். இதே கேள்வியை பர்சானால ரிஷபானு தேவரிடத்துலையும் கேட்கிறார்கள். இப்போ அவரும் சொல்கிறார், அப்போ அவர் கூட இருக்கவெல்லாம் நம்ப மாட்டேங்கிற, நிறைய விலையுயர்ந்த முத்துக்களாக கொடுத்து விடுங்கோ, ராதாராணியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்து விடுங்கோ, அப்போ அதே மாதிரி அவளை சீர் பண்ணணும், அப்போ தான் நம்புவோம் அப்படின்னு விட்டான். அப்போ அவளும் கொடுத்து விடுறாளாம். நந்தகோபருக்கு ஒன்றும் செல்வம் குறைச்சல் கிடையாது, என்னமோ தெரியல அந்த சமயத்தில் ஏதோ குறைவாக இருக்கு. அவள் கொடுத்து விட்டது திடீர்னு பார்த்தா ஒரு 100 முத்து மாலையை காணலை. நந்தகோபர் ரொம்ப வருத்தம். என்ன ஏதுன்னு விசாரிச்சா கிருஷ்ணன் சொல்கிறாப்பா, நீங்கள் முத்து இல்லையா வருத்தப்படுறீங்களப்பா, அந்த முத்தெல்லாம் விதைச்சிருக்கேன், ஆட வாடா பைத்திய மாதிரி எதாவது பண்ணாது. நந்தகோபர் கோச்சில் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல மட்டும்தான். போய் பார்த்தா அந்த மால்யாஹரி குண்டத்து பக்கத்தில் விதைச்சிருந்தான். இதெல்லாம் அதுக்குள்ளே வளர்ந்து மரமாகி நல்லா முத்தாக காய்ச்சிதான். அப்புறம் அந்த முத்துக்கள் எல்லாம் கொடுத்த உடனே எல்லாருக்கும் புரிஞ்சது கிருஷ்ணன் ஸ்வயம் ஸ்ரீமன் நாராயணன். ஸோ அதனால் கர்க சம்ஹிதைப்படி அதற்கு பெயர் முக்த சரோவரம்னு பேர், முத்துக்குளம்னு பேர். சரியா? ஸோ அப்படி எல்லாம் சுற்றிட்டு வந்தோமா, அடுத்து எங்கே தெரியுமா போக போகிறோம்? என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ். எல்லாரையும் அழிச்சுட்டு போவேன். அது பார்க்க முதலெல்லாம் கடைசியில் பார்ப்போம். சம்டைம்ஸ் இப்பெல்லாம் முதல்லையே அதை பார்த்து விடுறது நிறைய இருக்குது. ராதா குண்டம். ஜெய் போலோ ராதா குண்ட் கி ஜெய், ஜெய் போலோ ஷாம குண்ட் கி ஜெய். ராதா குண்ட் ஷாம் குண்ட் ரெண்டும் பக்கத்து குளம். ரொம்ப விசேஷமாக நிறைய புராணங்களில் இது ரெண்டுத்தை பற்றி சொல்கிறார்கள். அரிதா கிராமம் அப்படின்னு பேர். அரிஷ்டாசுரனை கண்ணன் வதம் செய்த கிராமம் அரிஷ்டாசுரன். நேதி ஹரி, அதுக்கு நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தேன் இல்லையா. ஹரி அப்படின்னா சிங்கம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்தி எம்போதில் அரி உருவாகி அரியை அழித்தவனை. அரினா விரோதின்னு அர்த்தம், ஹரினா சிங்கம்னு அர்த்தம், ஹரினா குரங்குன்னு ஒரு அர்த்தம். நாரதர் எனக்கு ஹரிரூபம் வேணும் ஹரிரூபம் வேணும்னு கேட்டால் பகவான் அவருக்கு குரங்கு ரூபம் கொடுத்தான்னு சொல்லிட்டு ஒரு புராணத்தில் காண கிடைக்கிறது. ஹரினா பச்சை, ஹரினா குரங்கு, ஹரினா சிங்கம், ஸ்ரீஹரினா ஹரி. அதனால் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரரவம் துக்கங்களை அறுக்கக்கூடியவன் ஹரி. நிறைய பேர் அழகாக மெசேஜ் செஞ்சு அது யாரும் குரங்குன்ற வார்த்தையை சொல்லலை. ஹரினா குரங்குன்னு அர்த்தம் உண்டு. ஹரினா பச்சை. இன்றைக்கி கூட நான் ஒரு 4 கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்த பூந்தமல்லி பக்கத்தில் பேட்டை அப்படின்னு ஒரு இடம். சுவாமி ராமானுஜருடைய மருமானும் பிரிய சிஷ்யனுமான முதலியாண்டானுடைய அவதார ஸ்தலம். அங்கே சுவாமி பேர் ஹரித வாரண பெருமாள்னு பெயர். ஹரிதனா பச்சை, வாரணம்னா யானை. பகவான் பச்சை யானையாக வந்து தர்மருக்கு அனுகிரகம் பண்ண இடம் ஹரித வாரண பெருமாள்னு பேர். ஸோ ஹரினா பச்சை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது.
ஹரியாலி தீஜ்னே ஒன்று உண்டு. ஹரினா கொஞ்சம் மஞ்சளும் பச்சையும் கலந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆச்சா, அதுக்கப்புறம் வேறு என்ன கேட்டிருந்தேன்? வேறு என்ன கேட்டிருந்தேனே? ஃபாக்ஸ் ஸ்டைல் மில்லட், திணை. அதுதான் ஃபாக்ஸ் ஸ்டைல் மில்லட். அதுதான் மறந்து போயிடுது, இப்போ ஞாபகம் வந்தது. ரெண்டும் கேட்டிருந்தேன், பதில் சொல்லிட்டேன். அழகான ஹரித வாரண பெருமாள் பார்த்தேன் இன்னைக்கு. அதுக்கப்புறமா திருமழிசை ஆழ்வார் ஜெகநாதன் பார்த்தேன். ஜெகநாதம் அவரையும் பார்த்துட்டேன் இன்னைக்கு. அதுக்கப்புறமா திருநின்றவூர் பெருமாள், பக்தவத்சல பெருமாள், என்னை பெற்ற தாயார். அப்புறம் திருநின்றவூர் ஹிருதயாலீஸ்வரர், பூசலார் நாயனார் பூஜை பண்ண தபம் பண்ண இடம், அதை பார்த்தேன், அவரையும் பார்த்தேன். அதன் பிறகு திரு எவ்வுள் கிடந்தானே வைத்திய வீரராகவரையும் வசுமதியையும் தரிசனம் செய்தேன். இதெல்லாம் பார்க்குற பாக்கியத்தை தெய்வம் கொடுத்தது. சரியா? உங்களுக்கு தான் பிரார்த்தனை பண்ணிட்டேன். இந்த ஹரி எனக்கு சொல்லியாச்சு. அப்புறம் ஃபாக்ஸ் டைமில் சொல்லியாச்சு. அரிஷ்டாசுரன் கம்சனுடைய ஒரு நெருங்கின தோழன். காளை மாடு வேஷத்தில் ஜனங்களை படாத பாடுபடுத்தினான், பயமுறுத்திட்டான். அப்போ இந்த இடத்துல கண்ணன் அந்த காளை மாடு ரூபத்தில் வந்த அரிஷ்டாசுரனை வதம் செய்தான். அரிஷ்டாசுரன் செத்து போயிட்டான். இந்த அரிஷ்டாசுரன் யாருன்னு கொஞ்சம் கண்டுபிடிங்க. இல்லாட்டி நாளைக்கு சொல்கிறேன். கர்க சம்ஹிதத்தில் இருக்கவன் யார், பூர்வ ஜென்மத்தில் என்னவாக இருந்தான், எதனாலே அசுரனாக மாறினான்றதை பாருங்க, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அந்த அரிஷ்டாசுரனை வதம் பண்ணியாச்சு. சாயங்காலம் கண்ணன் பெருமையாக இருந்தான். நான் இன்னைக்கு வதம் பண்ணியிருக்கேன், ராதாராணி ரொம்ப சந்தோஷப்படுவா, இன்றைக்கி ஸ்பெஷலாக அக்ஸ் அண்ட் கிஸ்ஸஸ்லாம் கிடைக்கும், ராதாராணி ஆலிங்கனம் பண்ணி முத்தம் கொடுத்து என்னை கொண்டாடுவா அப்படின்னு ஜாலியாக இருந்தான். பார்த்தா ராதாராணி சிடு சிடு கடுக்கட்டு உருன்னு வராளாம். அவளுக்கு அது வராது, இருந்தாலும் என்னடா நாளைக்கு பின்னாடி வரவா கண்ணன், யாதவன், கோபாலன் அவன் எப்படி இந்த மாதிரி ஒரு மாட்டை கொள்ளலாம்னு கேட்டுவிட்டான். என்ன பண்ணுறதுனால ராதாராணி சொல்கிறா, கிருஷ்ணா நீ மாட்டை கொன்னது தவறு. கண்ணன் சொன்னா, ராதே உன்னை நன்னா புரிஞ்சுக்கோ, அவன் அசுரன், வந்தது காளை மாடு வேஷத்தில். எந்த வேஷத்தில் இருந்தாலும் அசுரன் தானேம்மா, அதனால வதம் பண்ண. இல்லை கண்ணா, அவன் காளை மாடு வேஷத்தில் இருக்கும்போது நீ வதம் பண்ணது குற்றம், அது நீ பண்ணியிருக்கக்கூடாது. எவ்வளவோ சொல்கிறான் கண்ணன். ராதாராணி கேட்கறதில்லை. இப்போ கண்ணன் கேட்டா, சரி என்னடி பண்ணோம் சொல்லு அப்படின்னா, பகவான் கிட்ட ராதாராணி சொன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய புண்ணியமான தீர்த்தங்களில் நீ தீர்த்தமாடணும் அப்படின்னா. இதே மாதிரி தான் வத்சாசுரன் கண்ணுக்குட்டி வேஷத்தில் வந்தான். அவனை கண்ணன் வதம் பண்ணால் அப்போ கங்கையில் நீராடணும்னு சொல்ல கண்ணன் மனசால் கங்கையை வர வச்சா, அதனால் மானசி கங்கா. ஸோ அந்த மாதிரி இங்கே வத்சாசுரன் மாதிரியே இங்கே அரிஷ்டாசுரன். அப்போ இந்த கண்ணன் என்ன பண்ணான், இந்த காளமாட்டினுடைய குளம்படிலாம் பெருசாக இருந்து காமிச்சான். ஒன்றும் யாரும் ஒத்துக்கலை. கண்ணன் அப்படியே கடுப்பில் அந்த காளமாட்டுடைய குளம்படி அப்படி குதிகாலச்சு ஒரு அழுத்தினான். அதில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் வந்தது. அத்தனை பேரும் பார்த்துட்டு கோபிகைகள்லாம். உடனே கண்ணன் அழகா
அந்த குளத்தில் இறங்கி குளிச்சுட்டான். சொன்னான், பாருங்கோ, உலகத்துக்கு எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் இங்கே வந்தாச்சு, நான் குளிச்சாச்சு, என்னுடைய பாவங்கள் எல்லாம் போயாச்சு. அதுதான் ஷாம் குண்ட். கண்ணன் தன் குதிகாலால் அழுத்தி உண்டாக்கினது இந்த ஷாம குண்டம்னு பெயர். ஆச்சா, ஷாம் குண்ட். உடனே கண்ணன் ராதா ராணி கிட்ட சொன்னான், துபர் ராதா, ஹே ராதே, ஹே ராதிகா. காரணம் இது விதமாக கூடுவான், ராதா, ராதே, ராதிகா, ராதாராணி, ரிஷபானு நந்தினி, ராசராசேஸ்வரி, ராதி, நிறைய பேரில் சில சிலமாக கூப்பிடுவான். அவனுடைய ராதே எப்படி வேணாலும் அவன் கூப்பிடலாம். ராதே, ஹே ராதே, ஹே ராதா, ஹே ஹே ராதா, அடி ராதா. அப்படி கண்ணனுடைய அந்த கம்பீரியம், அவனுடைய காதல், அவனுடைய உரிமை, இது எல்லாம் ஜோரா ராதாராணிக்கும் தெரியும். கொஞ்சம் கேட்கல, ஹே ராதே, நான் காளமாடு வேஷத்தில் வந்த அசுரனை வதம் பண்ணது குத்தம்னு சொன்னாய், நான் குளிச்சு பாவம் போயிடுது. ஒன்று தெரிஞ்சுக்கோ ராதே, நீ அசுரன்னு தெரிஞ்சு அவனுக்கு சப்போர்ட் பண்ணாய், அந்த பாவம் உனக்கும் உன் தோழிகளுக்கும் வந்தாச்சு. சரி சரி போனா போகிறது, பெரிய மனசு பண்ணி உங்களெல்லாம் அனுமதி கொடுக்குறவங்களுக்கெல்லாம் இந்த குளத்தில் இறங்கி குளிச்சுக்கோங்க, உங்கள் பாப்பமும் போகட்டும்னா. ராதாராணிக்கு ரோஷம் வந்துடுது. கண்ணன் வேணுன்ட்டவே இந்த ரோஷம் அவளுக்கு வரத்துக்காகவே சொன்னான். அப்போ அந்த ராதாராணிக்கு உடனே அவள் ராசேஸ்வரி இல்லையா, ரிஷபானு நந்தினி, உடனே டக்குன்னு தன் வளையலை எடுத்தா கட்ட 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 கட்டன்னு பக்கத்துலேயே ஒரு பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சுட்டான். உடனே கோபிகா ஸ்திரீகளும் தங்களுடைய வளையல்களை கழட்டி அப்படி தோண்ட ஆரம்பித்தான். அப்போ ரொம்ப நேரம் தோண்டினா தண்ணி ஒன்றும் வரல. கண்ணுக்கு எல்லாம் சொன்னான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வேணா என்னுடைய குளத்திலிருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் வேணா விட்டுக்கோங்க, தப்பு கிடையாது அப்படின்னு ஒன்று. ராதாராணிக்கு இன்னும் கோபம். அப்போ உடனேயே கண்ணன் எல்லா தேவதைகளும் அங்கே வந்தா. ஆனால் மானசி கங்காலையும் ஜலம் கொண்டு வந்து விடுறா. அப்படியும் ஒன்றும் ரொம்பலை. இப்போ கண்ணன் உத்தரவு கொடுத்த உலகத்திற்கு எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் இந்த குண்டத்தில் வரட்டும், எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் இந்த குண்டத்துக்கு வந்தது. உடனேயே அதாவது கிருஷ்ண குண்டத்துலேருந்து ராதா குண்டத்துக்கு ஒரு பேசேஜ் மாதிரி வந்தது அப்படின்னு சொல்லுவாள். அது உடச்சின்னடி வந்து இந்த பக்கத்தில் அப்படி, அதாவது கண்ணன் இடத்துலேருந்து ராதை கிட்ட அப்படி வந்து அப்படி கலந்தது. கண்ணன் அழகாக அந்த குண்டத்தில் இறங்கி குளிச்சு, உலகத்திலேயே எனக்கு மிகவும் பிடித்தது இந்த ராதா குண்டம் அப்படின்னா. யார் இதில் உண்மையான பக்தியோட ஸ்ரத்தையோட நம்பிக்கையோட குளிக்கிறார்களோ அவர்களுக்கு ராதாராணியினுடைய பிரீத்தி கிடைக்கும், பிரேமை கிடைக்கும்னுட்டான்.
உடனே ராதாராணி கிருஷ்ணகுண்டம் ஷாமகுண்டத்தில் போய் குளிச்சா. அவளுக்கு என்னை போல கிருஷ்ண பிரேமை உண்டாகும்னுட்டா. என்ன ஒரு பாக்கியம் பண்ணாத. ராதா குண்ட் ஷாம குண்ட், கோவர்தனத்தின் இரு கண்கள் அப்படின்னு சொல்லுவார். ராதா குண்ட் ஷாம குண்ட். ராதா குண்டு ஷாம குண்டு கரையில் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொன்றா பார்ப்போம். சரியா ராதா குண்ட் ஷாம் குண்ட் பார்க்கறதுக்கே ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஆயிடும். அவ்வளவு இடங்கள் அது இருக்கு. சரியா? जय बोलो राधा कुंड की जय, जय बोलो श्याम कुंड की जय. राधे कृष्णा कृष्णा राधे, राधे कृष्णा कृष्णा राधे, राधे कृष्णा कृष्णा राधे, राधे कृष्णा कृष्णा राधे. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. राधे कृष्णा.